பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்து தேவன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வேளையில கூட நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் அப்பா சாட்சிகளாய் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவர். இந்நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிற தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு ஜீவிக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறோம்னு சொன்னால் அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்குதோ அந்த தடைகளை தேவன் தாமே நீக்கி அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே தேவன் நம்மோடு என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையின்படியே நாம் நடக்கும்படியாக இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வழிகள் எல்லாமே நிலைவரப்படும், நம்முடைய வழிகள் எல்லாமே வாய்க்கும். கர்த்தர் நம்மோடு இருப்பார், பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால இப்பொழுதும் கூட நம்ம வாசிப்போம். யோபுவின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஒரு காரியத்தை நாம நிர்ணயம் பண்ணிட்டு, நிர்ணயம் அப்படின்னு சொன்னா மனதில் ஒன்று நினைத்து கொண்டு அது நடக்கும் சொல்லிட்டு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நிர்ணயம். அதை என்ன பண்றாரா, தேவன் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறாராம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நிலைவரப்படும் என்று சொன்னால் அது வாய்க்கும், நடக்கும். நீங்க எது மனதில் நினைக்கிறீங்களோ அதை தேவன் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறாராம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யணும், தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு சொன்னா ஒரு காரியத்தை நீங்க அந்த மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு காரியத்தை நீங்க இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய வேதத்தின்படியே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நடக்கும். அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு மனிதன் பிரியம் வைக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களின் மேல ஒரு மனிதன் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவனுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் என்ன பண்ணுமா, பிரகாசிக்கும். நீங்க போற வழிகளில் எல்லாம் ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க போற இடத்துல எல்லாம் நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நீங்க என்ன பண்ணணும், இருந்தால் மாத்திரமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க பிரகாசிக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க. ஆகையினால நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனுஷன் பிரியமாயிருந்தால், அவன் தியானமாயிருந்தால், அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடந்தால் அவனுடைய வழிகளைத்தான் தேவன் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அந்த மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருப்பானாம், பாக்கியவானாக இருப்பானாம். அவன் செய்வதை எல்லாவற்றையுமே தேவன் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம இதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்குமா. அந்த மனுஷன் புத்தியாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிற ஒரு மனுஷன், வேதத்தின் மேல பிரியமாய் இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கென்று பக்தியாக இருக்கணும். அவன் பாக்கியவானாக இருப்பான். அவனுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வாராம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா, நீ ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஜெபித்து கொண்டிருந்தாய் என்று சொன்னால் அது உமக்கு நிலைவரப்படும், அது உமக்கு வாய்க்கும். அப்படி வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வழிகள் எல்லாமே வாய்க்கும், உங்களுடைய வழிகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆகையினால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு இருப்பார். நம்மோடு இருப்பதை பிறர் அறிந்து கொள்வாங்க. நீங்க வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க 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 உங்களுடைய வழிகள் எல்லாம் செவ்வையாக மாறும். நீங்க போற வழிகளில் எல்லாம் வெளிச்சம் உதிக்கும். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதா. நம்ம போற பாதைகள்
சூழ்நிலைகள் இருட்டாக இருந்தாலும், நம்முடைய போற பாதையில தடைகள் வந்தாலும், இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை காண்பித்து அந்த தடைகள் எல்லாவற்றுமே விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க போகிற பாதையில ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும். நீங்க நடக்கிற பாதையில உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். அப்படி நம்ம இருந்தால்தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியத்திலேயோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம் நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினகி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த இந்த சகரியாவின் நாட்களிலே தேவன் என்ன பண்ணாரா, இந்த உசியா ராஜாவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தாராம். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் என்ன பண்ணாரா, வாய்க்க செய்தாராம். அவனுடைய காரியங்கள் வாய்க்க காரணம் என்னன்னு சொன்னா, சகரியாவின் நாட்களிலே அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கக்கூடியவனாக இருந்தான். கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு, கர்த்தர் எப்படி என்னை நடக்க சொல்றாரு, அவர் சொல்றபடியே நான் செய்து முடிப்பேன், அவர் சொல்றபடியே நான் நடப்பேன் என்று சொல்லி இவன் இப்படியாக நடந்ததுனால தான் தேவன் என்ன பண்ணாருன்னா அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே வாய்க்க செய்தாருங்க. அவன் போற இடத்துல தோல்வி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவனை தேற்றி நடத்தக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. யுத்தங்களிலே ஒரு வெற்றியை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய தரிசனங்களிலே புத்திமானாய் அவன் என்ன பண்ணான், நடந்தானாம். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தானாம். கர்த்தருடைய வசனங்களை பிடித்துக் கொண்டு நடந்தானாம். இப்படியாக எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை பிடித்துக்கொண்டு அப்படி நடக்கிறானோ அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றுமே கர்த்தர் வாய்க்க செய்வார். என் வாழ்க்கையில தடை, என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய முடியல, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் மாறணும்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு இந்த வார்த்தையினாலே நான் ஜெயம் பெறுவேன், இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இந்த வார்த்தை தடைகளை நீக்கும், இந்த வார்த்தையில நான் என்ன பண்ணுவேன்னா கனத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்க வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசிக்கும் பொழுதுதான் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமாக. இதில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்தா தான் உங்களுடைய காரியங்கள் நிலைவரப்படும், உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும், உங்களுடைய பாதைகளில் ஒரு வெளிச்சம் ஊதிக்கும். இந்த மனுஷன் அப்படியாக நடந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய சகல காரியங்களிலும் அவன் மேன்மைகளை கண்டானுங்க. தோல்வி இல்லாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு தேவன் அவனை நடத்தினார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே மேற்கொள்ள கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை உங்களோடு கூடவே இருந்து உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இந்த வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வார்த்தையின் மேல பிரியமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமாய் இருக்கிற மனுஷனைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். தியானமாய் இருக்கிற மனுஷனைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கிற மனுஷனுடைய வழிகளைத்தான் தேவன் வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு ஜெயத்தை காண வேண்டுமா, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. வேற யாரும் உங்களுக்கு துணையாய் வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த தேவன் நம்ம போற இடத்துல எல்லாம் நமக்கு துணையாய் வரக்கூடியவராக இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உன் கூட தான் அவர் இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது ஆலோசனை அவர் கொடுத்து நடத்துவார். அந்த ஆலோசனைப்படியே நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித தடைகளும் உண்டாகாது. நீங்க போற காரியம் எல்லாமே ஜெயமாக கர்த்தர் முடிய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய காரியங்கள் நிலைவரப்படணும், நீங்க நினைக்கிறது நடக்கணும்னு சொன்னா வேதத்தை அதிகமாக வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தருடைய வழிகளிலே நடக்க முற்படுங்கள், பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம் நாம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. அவன் எஜமான் பார்த்தாருங்க, இந்த யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவன் எஜமான் பார்த்தார். நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட உங்களோட தேவன் இருப்பதை உங்க கூட வேலை செய்யறவங்க பார்க்கணும், உங்க எஜமான் பார்க்கணும், உங்க கூட இருக்கிறவங்க பார்க்கணும். அதே போலத்தான் நீங்க கர்த்தரோடு நெருங்கும் பொழுது இந்த யோசேப்பு எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாகத்தான் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். நீங்களும் அப்படியாக பிரியமாக தேவனோடு வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய வழிகள் எல்லாம் வாய்க்கும். அவன் செய்யறது எல்லாமே நடந்துச்சு. எந்த காரியத்திலே அவன் தோல்வியை பார்க்கவே இல்லை. அதனால தான் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை அவனுடைய எஜமான் அறிந்து கொண்டார். அதே போல உங்களோடு தேவன் இருப்பதை மற்ற ஜனங்களை அறிந்து கொள்ளணும்.
மற்ற ஜனங்களை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் தேவனோடு பழக வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்போடு தேவன் இருக்க காரணம், இந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனோடு பழகக்கூடிய ஒரு மனுஷன், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடங்களில் கூட தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வழிகள் வாய்க்கும். இவன் அப்படியாக நடந்து கொண்டதுனால தான் அவனுடைய வேலை ஸ்தலங்களில் ஒரு உயர்வை கண்டான், ஒரு மேன்மையை கண்டான். அவனுடைய அதிகாரி அவனை பார்த்து தேசத்திற்கே ஒரு தலைவனாக உயர்த்தும்படியாக கர்த்தர் அவனுக்கு கிருபையை செய்தார். இந்த யோசேப்பினுடைய சொல்லை அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய காரியங்கள் நிலைவரப்படணுமா, உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக மாறணுமா, கர்த்தரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனோடு நீங்க பழகுங்க. அவன் செய்யத்தெல்லாம் வாய்க்க பண்ணினாராம். அவனோட தேவன் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல உங்களோட தேவன் இருப்பதை நீங்க இருக்கிற ஸ்தலங்களிலும் சரி, நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் சரி, நீங்க படிக்கிற இடங்களிலும் சரி, உங்களோட தேவன் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமாய் இருக்க வேண்டும், தேவனோடு நீங்க அதிகமாக பழக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை என்ன பண்ணுவாருன்னு சொன்னா பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதே போல உங்களோட இருக்கணுமா, ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணுமா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் எல்லாம் நீங்க சக்சஸை பார்க்கணுமா, நீங்க எதுலெல்லாம் ஒரு ஜெயத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அதுல எல்லாம் நீங்க ஒரு ஜெயத்தை காண வேண்டுமா, நீங்க என்ன பண்ணுங்க, தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க, புத்திமானாய் நடங்க. இந்த வார்த்தைகள் தான் உங்களை புத்திமானாய் மாற்றும், நல்வழிப்படுத்தும். நீங்க நடக்கக்கூடிய வழிகளிலே அவர் உங்களோட கூட இருப்பார். ஆகையினால நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படுங்க. நிலைவரப்படணும், உங்களுக்கு வாய்க்குங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. எதெல்லாம் நடக்காது, இது வரைக்கும் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றுமே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை என்ன பண்ணுவாரா, வாய்க்க செய்வாரா. உங்களுடைய எல்லா செயல்களையும், உங்களுடைய எல்லா வழிகளையும், உங்களுடைய எல்லா நினைவுகளையும், எல்லா பாதைகளையும் கர்த்தருக்கென்று நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா வழிகளையும் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வாய்க்க செய்வாராம். நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. நல்ல பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் கேட்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணுமா, கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவானாக இருப்பீங்க. அந்த பாக்கியவானுக்கு வேண்டிய யாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க ஒரு காரியமானது நடக்கணும்னு சொன்னா தேவ பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு வாய்க்கணும்னு சொன்னால் தேவனோடு பழகுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆகையினால புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனோடு பழகுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகையினால ஆண்டவரே, நீர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்க, அதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு சொன்னால் இனி வருகிற நாட்களில் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், தினந்தோறும் கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சியாயிருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இவ்வேளையில கூட இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருதயத்தை திருப்பினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்நாளில் கூட ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்டு யாவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்று சொன்னது போல யாருக்கு தேவன் ஆண்டவரே காரியத்தை வாய்க்க செய்வீர், யாருக்கு ஆண்டவரே அந்த காரியங்கள் நிலைவரப்படும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தின்படி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதர்களுக்கு தேவன் நீர் அற்புதத்தை செய்வீர், அவங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வீர் என்பதை அறிந்து கொண்டோம். தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.